பகவையா நீங்க கொங்கு சனீஸ்வரர் கோயில் பத்தி கேட்டிருக்கீங்க. இப்ப சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு பார்த்தா, இருக்கிறதுலயே இந்த பூமண்டலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா திருநள்ளாறு. எல்லாருக்கும் தெரியும் திருநள்ளாறு கோவில் தான் வந்து பூமண்டலத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருநள்ளாறுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு விதமான ப்ளூ கலர் ரேஸ் வந்து அங்க அதிகமா ஈர்க்கப்படுற இடம். ப்ளூ கலர் ரேஸ் வந்து ஈர்க்கப்படுற இடம். அது வெளிப்படுத்துற இடம் இல்ல, ஈர்க்கப்படுற இடம். அப்படி ஈர்க்கப்படுற இடத்துல அந்த இடத்தின் மூலியமா போகக்கூடிய ப்ளூ கலர் ரேஸ் அதிகமா ஈர்க்கப்படுது அப்படின்னா, அந்த ஈர்க்கப்படுற அந்த ரேஸ் மூலியமா என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ப்ளூ கலர் ரேஸ் இழுக்க 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 அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ப்ளூ கலர் ரேஸ் அங்க இருக்கிறனால நாம போனா நம்மளுடைய பாவங்கள்லாம் கழியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பொங்கு சனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனா சனீஸ்வர பகவான் நம்ம கிட்ட இருந்து நிறைய கொடுப்பாருன்னு சொல்றாங்க. இங்க வந்து திருநள்ளாறுல வந்து சனீஸ்வர பகவான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துப்பாரு, பாவத்தை கழிப்பாரு, கழிச்சுட்டு விட்டுருவாரு. ஆனா வந்து பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கொடுக்குற விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா அந்த பொங்கு சனீஸ்வரர் கோவில்ல என்னவா இருக்கும் அந்த இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ப்ளூ கலர் ரேஸை வெளிப்படுத்துற விஷயமா இருக்கும். ப்ளூ கலர் ரேஸை இழுக்கக்கூடியது திருநள்ளாறு. அப்போ ப்ளூ கலர் ரேஸை வெளிப்படுத்துற இடம் வந்து பொங்கு சனீஸ்வரரா இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்கும். நம்ம இழந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுதான் விதி. ஆனா ஆக்சுவலா எது விதியாக இருந்தாலும், எது செயலாக இருந்தாலும், நம்ம எங்க போனாலும் இந்த காந்தாலைகளை விட்டு வெளியில வர முடியாது. அந்த காந்தாலைகளை விட்டு வெளியில வரணும்னா நம்மளுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி மூணங்குல சுவாசமா மாறும்போதுதான், அன்னப்பறவை நிலைக்கு நம்ம போகும்போதுதான் இந்த காந்தாலைகள்ல இருந்து விடுபட முடியும். அப்ப காந்தாலைகளுக்கு விடுபடுறதுக்கு அன்னப்பறவை நிலைக்கு போகணும்னா நமக்கு 7ஆம் அறிவு செயல்படும். அப்ப மறுபிறப்பு 6 அறிவு வரைக்கும் தான் இந்த உடல். 7ஆம் அறிவுனா அப்ப மறுபிறப்பு நம்ம இறக்காமையே எடுப்போம். அது வாசி யோகத்துல மட்டும்தான் முடியும். வாசி யோக பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அன்னப்பறவை நிலை மூணங்குல சுவாசத்துக்கு உங்க வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி, அப்ப நீங்க மூக்குல சுவாசம் எடுக்க மாட்டீங்க, நீங்க மேல்நிலையில இருப்பீங்க. அப்படி ஒடுங்கி போகும்போது தான் அது உங்களுக்கு புரியும். அப்போ காந்தாலைகள் உங்களை விலக்கி நிற்கும். எப்படி நீங்க ரெயின் கோட் போட்டா மழையில நனைய மாட்டீங்களோ அந்த மாதிரி இந்த காந்தாலைகள் நம்மளை விட்டு விலகி நிற்கும் அன்னப்பறவை நிலைக்கு போகும்போது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால வாசியோக பயிற்சி பண்ணி நம்ம வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா நமக்கு பொங்கு சனியும் நம்ம தான், அதே மாதிரி நம்ம பாவத்தை தீர்க்கக்கூடிய கர்மா சனியும் நம்ம வாசி தான். அதனால நம்ம கவலையே பட வேண்டியது. வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சாலே போதும். நம்ம இருக்கிற இடத்துலயே காந்தாலைகளை விலக்கிக்கலாம், எல்லாத்தையும் விலக்கிக்கலாம். எந்த ஒரு சனி பயிற்சிக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, குரு பயிற்சிக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை. வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க மூணங்குல சுவாசமா சிரசுக்குள்ள ஒடுங்கி நீங்க அன்னப்பறவை நிலைக்கு போயிட்டீங்கன்னா அது வரைக்கும் இந்த காந்தாலைகள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம வாசி யோக பயிற்சியை ரெகுலரா பண்ண மேல்நிலை அடையும். இதுதான் உண்மையான விஷயம் ஐயா. பாபு ஐயா.